சற்று முன் ஒரு பரபரப்பான தகவல் வந்திருக்கு. டெல்லியில பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி காங்கிரஸ் உடைய ராகுல் காந்தி அவர்கள் எம்பி அவர்களால் தாக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. முக்கியமா காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எம்பி அவர்கள் பிரதாப் சந்திர சாரங்கி படிக்கட்டு அருகே நின்று கொண்டு யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் அவர் அருகே அவரை அடிக்க முற்பட்டுள்ளார். அடித்தது மட்டுமல்லாமல் அவரை அந்த படிக்கட்டிலிருந்து கீழே தள்ளி இருக்கிறார். அப்படிங்கிறத பிரதாப் சந்திர சாரங்கி அவருடைய தலையில ரத்தம் சொட்ட சொட்ட அவர் இந்த பேட்டியில இந்த பதிவை பதிவு செய்யறாரு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பதிவு செய்யறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் மீது ராகுல் காந்தி விழுந்து என்னை தள்ளிவிட்டு கீழே தள்ளிவிட்டார். நான் படிக்கட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது ராகுல் காந்தி என் மீது இந்த தாக்குதலை நடத்தினார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தற்போது பாத்தீங்கன்னா அவர் பயங்கர ஆக்ரோஷமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல பாஜக மேல அவரை பாஜக ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபத்துல இது போல வன்முறையில ஈடுபட்டு இருக்காரோ அப்படிங்கறத பாஜகவினருடைய ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா இதன் மீது ராகுல் காந்தி மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை இப்ப இந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கிய தற்போது மருத்துவமனை அழைத்து செல்ல போயிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் டெல்லியே புரட்டி போட்டுருது. டெல்லி மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ள இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருவர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அவரே இது போல வன்முறையில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறப்ப ரொம்பவுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாதான் ஒரு நியூஸா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.